ஸோ ஓகே கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நானும் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ இன்னைக்கு சூப்பரான என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன 2 வாரத்துக்கு முன்னாடி ட்ராப் ஷிப்பிங்கும் எட்ஸி பற்றி இந்த ஆன்லைன் ஷாப்பிங், இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் சூப்பரான சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதுனால ஸோ இப்போ ஒரு சூப்பரான வீடியோ, ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் போது அண்ட் சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, சின்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அது மெயின் பிஸ்னஸாவோ சைட் பிஸ்னஸாவோ இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்றேன் இந்த ட்ராப் ஷிப்பிங் அப்படின்ற விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ராப் ஷிப்பிங் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பட் அதுல ஒன்று ட்ராப் ஷிப்பிங் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி யோசிக்கும் போது ஸோ ட்ராப் ஷிப்பிங்ல ஒரு முக்கியமான 4 விஷயம், அதாவது 4 விஷயம் இருக்கு. ஸோ அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும். அண்ட் அதை நீங்க ப்ரொமோட் பண்ண கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், அதாவது ஆட்ஸ் புஷ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ், என்ன ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணணும், வின்னிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா எந்த செல்லர்ட்ட இருந்து வாங்குறோம், எவ்வளோ பார்கெயின் பண்ணி கம்மியா வாங்குறோம் அப்படின்றது இருக்கணும். ஸோ இந்த 4 விஷயம் இருந்தாலே போதும், நீங்க உங்களோட மெயின் பிசினஸாவோ சைட் பிசினஸாவோ இதை நீங்க சூப்பரா ரன் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் மட்டும்தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கும். பட் மீதி விஷயங்கள், அதாவது ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெப்சைட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த வெப்சைட் கிரியேட் பண்றதுலயே ஒரு 3 விஷயம் இருக்கு. அதாவது நீங்க காஸ்ட் நிறைய கொடுத்து பண்ணலாம், மீடியம் காஸ்ட்ல பண்ணலாம், இல்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயும் நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கு நீங்க ஒரு ப்ரோக்ராமர், எனக்கு ரியாக்ட் இல்ல HTML CSS இந்த மாதிரிலாம் தெரியும், இல்ல ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீயான விஷயம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க ரியாக்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டா தான் இருக்கும். ஸோ அதுல நீங்க பேமெண்ட் செட் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி உங்களோட மற்ற எல்லா ப்ராசஸுமே ரொம்ப 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 ஈஸியா தான் இருக்கும் நீங்க ஒரு ப்ரோக்ராமரா இருந்தா. ஸோ நீங்க ப்ரோக்ராமிங்ல ஒரு சின்ன HTML CSS இந்த சின்ன சின்ன ஜாவா ஸ்கிரிப்ட் தான் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வெப்சைட், அதாவது வேர்ட் ப்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த வேர்ட் ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட வெப்சைட்டை ஈஸியா கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இ-காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேர்ட் ப்ரெஸ்ல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அண்ட் நீங்க ஒரு கஸ்டமர் உங்க வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட்ல ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான மெயில், அதாவது நீங்க ஆர்டர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மெயில் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகிற விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி ஈஸியா நம்ம வேர்ட் ப்ரெஸ்ல வச்சுக்கலாம். அண்ட் இந்த வேர்ட் ப்ரெஸ்ஸை யூஸ் பண்றதுக்கு ஒரு சில காஸ்ட் ஆகும். ஏன்னா பிரீமியம் போறீங்க அப்படின்னா ஒரு சில காஸ்ட் ஆகும். இல்ல அப்படின்னா எனக்கு உங்களுக்கு டொமைன் மட்டும்தான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாப்பிஃபை. ஸோ நீங்க ஒரு ஷாப்பிஃபையோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் மணி டிமாண்டிங்கா இருக்கும். ஆனா அதுதான் நிறைய பேர் நிறைய யூஸ் பண்ற விஷயம். ஸோ உங்க கையில கொஞ்சம் காசு இருக்கு, ஒரு 5000 இருந்து 6000 ரூபாய் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாப்பிஃபை வெப்சைட் கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க ஃபர்ஸ்ட் மாசத்துல நீங்க 20 ரூபா கட்டினா போதும், உங்களோட ஷாப்பிஃபை வெப்சைட் லைவ் ஆயிரும். ஆனா உங்களுக்கு டொமைன் வேணும்னா டொமைனுக்கு தனியா நீங்க காசு கட்டியே ஆகணும். ஸோ அந்த விஷயம் ஷாப்பிஃபைல இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஷாப்பிஃபையோட வெப்சைட் டியோடாப். ஸோ டியோடாப் பார்த்தீங்கன்னா அவங்களும் ட்ராப் ஷிப்பிங் தான் பண்றாங்க. ஆனா அவங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருக்கு டியோடாப். ஸோ அதே மாதிரி உங்களோட வெப்சைட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாப்பிஃபைல போய் சைன் அப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக், அப்புறம் ப்ரீ இன்ஸ்டால்டு தீம்ஸ், டெம்ப்ளேட்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள், பேமெண்ட் கேட்வே இதெல்லாமே இருக்கும். அண்ட் பேமெண்ட் கேட்வேல இந்த 3 விஷயத்தை, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரீ, அதுக்கப்புறம் மீடியம், அதுக்கப்புறம் நல்லா பிரைஸ் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ பேமெண்ட் கேட்வேல நீங்க ஒரு வெப்சைட், அதாவது ஃப்ரீயா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட UPI ஐடி வச்சே நீங்க இந்த ஃப்ரீ, அதாவது நீங்க உங்களோட ஓன் வெப்சைட்ல போட்டுக்கலாம். ஸோ அந்த வேர்ட் ப்ரெஸ்ல போடுறது அப்படின்னா பேமெண்ட் கேட்வே கண்டிப்பா நீங்க கொடுத்துதான் ஆகணும். WooCommerce அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், அண்ட் ஸ்ட்ரைப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பிசினஸோட அக்கௌண்ட் மாதிரி தேவைப்படும். போன்பேலையோ இல்ல பேடிஎம்லயோ அந்த மாதிரி பிசினஸ் அக்கௌண்ட் தேவைப்படும், செல்லர் அக்கௌண்ட் தேவைப்படும். அப்பதான் உங்களால அந்த பேமெண்டோட கேட்வேவை நீங்க இன்டகிரேட் பண்ண முடியும். கார்டு பேமெண்டா இருந்தாலுமே இது இருந்தாலுமே அதுக்கப்புறம் ஷாப்பிஃபைல கன்ஃபார்மா நீங்க கொடுத்தே தான் ஆகணும். இந்த செல்லர் அக்கௌண்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு ஷாப்பிஃபைல ஒரு சில பெர்சன்டேஜ் பிடிப்பாங்க.
ஸோ ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வாங்குறாங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் கேட்வே நீங்க வந்து யூஸ் பண்றதுனால கஸ்டமருக்கும் உங்களுக்கும் நடுவில் பேமெண்ட் கேட்வே இருக்கிறதுனால பேமெண்ட் அப்படி வராதனால அவங்க ஒரு சில 2-3% நீங்க என்ன பிளான் போடுறீங்களோ அந்த பிளானுக்கு தகுந்த பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பிடிப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை. பிகினர் நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் போனாலுமே ஷாப்பிஃபைலையும் வேர்ட்பிரஸ்லையும் ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கு. நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருந்து பிகினராக இருந்து ஃப்ரீயாக தொடங்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு, அதாவது ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெப்சைட் டெவலப் பண்ணுற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கும் வந்து நிறைய இருக்கு. டைமிங் தான் ஜாஸ்தி இருக்குமே தவிர உங்களால் ஆரம்பிக்க முடியாது அப்படின்லாம் இல்லை. நீங்கள் அதை கற்றுக்கிட்டு ஒரு 1.5 மாசமோ 2 மாசமோ ஆகும். ஒரு ஃபுல் வெப்சைட்டை நீங்கள் வந்து யூடியூப்ல பார்த்து படித்து டெவலப் பண்ணி பண்றதுக்கு கண்டிப்பாக ஒரு மாசத்துலேருந்து 2 மாசம் கிட்ட ஆகும். வேர்ட்பிரஸ்ல டைமிங் ஒரு வாரம் இல்லை 2 வாரம் மேபி. ஷாப்பிஃபைல 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல நீங்க உங்களோட ஷாப் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இதுதான் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பா இந்த டைமிங் டிஃபரன்ஸும் இந்த உள்ள இருக்க கண்டென்ட் டிஃபரன்ஸும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அந்த 4 டிப்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் டிப், வெப்சைட் எவ்வளோ முக்கியம் ஒரு பிஸ்னஸுக்கு அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் எல்லாம் வரும். லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு சூப்பராக ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும். ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ். Bye guys.